بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியத்துக்குரிய அன்பான சகோதர சகோதரிகளை, நாம் தொடர் பாடமாக ஒரு முஸ்லிம் பெண்ணிடத்தில் இருக்க வேண்டிய நற்குணம், ஒரு முஸ்லிம் பெண்ணிடத்தில் இருக்க வேண்டிய அஹ்லாக், இந்த அஹ்லாக் என்னென்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம தொடராக பார்த்து வந்து கொண்டிருந்தோம். அந்த வகையில் சென்ற பாடத்தில் அஹ்லாக்குடைய முக்கியத்துவம் என்ன, அதற்கு பின்னாடி தபுருல் வாலிதைன், ஒரு பெண், ஒரு அஹ்லாக் இருக்கக்கூடிய பெண்ணுடைய முக்கியமான ஒரு விடயமா அஹ்லாக்கா நாம கருதுறதா முதலாவது நாம பார்த்தது தபுருல் வாலிதைன், பெற்றோருக்கு நன்மை செய்யறது. இதை முதலாவது பார்த்தோம் இல்லையா? அந்த வகையில இதுல இருந்து இன்னொரு கேள்வி எழும்பலாம். என்னன்னு சொன்னா, பெற்றோருக்கு நன்மை செய்தல் என்றால் மாற்று மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெற்றோரா என்னுடைய தாய் என்னுடைய தந்தை இருந்தார்கள் என்றால் நான் என்ன செய்வது என்ற ஒரு கேள்வி உருவாகுமா இல்லையா? அப்படி உருவாகிறதுக்கு தான் இன்றைய பாடத்துல நாம பார்க்க போறோம். இன்றைக்கு நாம தபுருல் வாலிதைனி வ இன் கான கைர முஸ்லிமீன், தபுருல் வாலிதைனி வ இன் கான கைர முஸ்லிமீன், நம்முடைய பெற்றோர்கள் மாற்று மதத்தில் இருந்தாலும், ஒரு காஃபிராக இருந்தாலும், ஒரு இஸ்லாத்தை மறுக்கக்கூடிய காஃபிராக இருந்தாலும், அல்லாஹ்க்கு ஷிர்க் வைக்கக்கூடிய காரியமே செய்தாலும் அவர்களுக்கு நாம் நம்மளுடைய பெற்றோர்களாக இருக்கிற நேரத்தில் நாம் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? நன்மை செய்ய வேண்டும். இது ஒரு முஸ்லிம் பெண்ணிடத்துல இருக்கக்கூடிய நல்ல அஹ்லாக்கள்ல ஒன்று. ஓகேங்களா? நாம இதுக்கு முன்னாடி பார்த்தது தபுருல் வாலிதைன் மட்டும்தான், பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்கிறது. ஆனா அது கூடவே வ இன் கான கைரு முஸ்லிமீன், முஸ்லிம் அல்லாத பெற்றோர்களுக்கும், ஒரு முஸ்லிமான பெண்ணா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் என்ன செய்ய வேண்டும்? முஸ்லிம் அல்லாத பெற்றோர்களுக்கும் நாம நன்மை செய்ய வேண்டும். ஓகேங்களா? நம்மளுடைய தாய் ஒரு மாற்று மதத்தில் இருக்கக்கூடியவளா இருக்கிறாள், நான் முஸ்லீமா இருக்கிறேன், என்னுடைய தாய் மாற்று மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு காஃபிராகவோ அல்லது கிறிஸ்தவராகவோ அல்லது ஒரு மஜூசியாகவோ அல்லது ஒரு வேற எந்த ஏனைய கலாச்சாரங்களை பின்பற்றி வாழக்கூடிய எந்த மதத்தில் இருந்தாலும் சரியே, அவள் எனக்கு தாய் 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 தான். இதுல மாற்று கருத்தே கிடையாது. எனவே அவர்களுக்கு நாம நன்மை செய்யலாமான்னு கேட்டா, அவர்களுக்கு நாம நல்ல விடயங்களை, நம்மளோட சொத்துல இருந்து பாதியை கொடுக்கறது, நம்மகிட்ட இருக்கக்கூடிய செல்வத்தை அவர்களிடத்துல கொடுக்கறது, அவரை நம்ம கூட வச்சிருக்கலாமா? அவர் விருப்பப்பட்டா அவரை நம்ம கூட வச்சிருக்கலாம். காஃபிரா இருக்கிற நிலையில நான் முஸ்லிமா இருக்கிறேன், என்னுடைய தாயோ தந்தையோ அவர்கள ஒருவர் காஃபிராக இருக்கிறார்கள், அந்த நேரத்துல அவர்களை என்னோட வச்சுக்கலாமான்னு கேட்டா கண்டிப்பா வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு நீங்க என்னென்ன பணிவிடையெல்லாம் தாய் தந்தையர்களுக்கு செய்யணுமோ அந்த பணிவிடைகளை நாம கண்டிப்பா செய்ய வேண்டும். இதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனா அவர்கள் விரும்பாத நேரத்துல, அவர்கள் காஃபிராக இருக்கிறார்கள், நீங்கள் ஒரு முஸ்லீமாக இருக்கிற நேரத்தில் அவர்கள் விரும்பல, நான் உங்களை விட்டு தள்ளி இருக்க போறேன், ஒதுங்கி நீ முஸ்லீமா இருக்கிறா, எனவே நான் உன்னுடன் இருக்க மாட்டேன், நான் உன் கூட இருக்க மாட்டேன், உன்னுடைய காசும் வேணாம் பணமும் வேணாம் எதுவும் வேண்டாம் என்று அவர்கள் விலகி போனால் அது அல்லாஹ் மன்னிக்கக்கூடிய ஒரு காரியமா இருக்கு. அது அவர்களுடைய இஷ்டம். அவர் ஒரு முஸ்லிமான பிள்ளையுடன் நான் இருக்க விரும்பவில்லை என்று அவர்கள் விலகி போனார்கள் என்றால் அது அவர்களுடைய இஷ்டம். ஆனால் முஸ்லிமாக இருக்கக்கூடிய நாம், அவர்கள் தூரமாக இருந்தாலும் அவர்களுக்கு செய்ய வேண்டியதை நாம் விரும்பி செய்ய வேண்டும். அப்படி செய்கின்ற நேரத்தில் அவர்கள் நம்மளை வெறுப்பார்களே ஆனால், அப்படி செய்கிற நேரத்தில் நம்மளை தூரமாக்குவார்களே ஆனால், அப்போது அவர்களை விட்டு நீங்கள் தவிர்ந்திருப்பது நெல்லம். அந்த நேரத்தில் மட்டும். அதற்கு பின்னாடி மறுபடியும் நீங்கள் அவர்களிடம் போய் பேச வேண்டும், அவர்களுக்கு நன்மையான காரியங்கள் செய்யறதுக்கு முன் வர வேண்டும். அவர்கள் வெறுத்தாலும் சரி, வெறுத்தா அந்த இடத்துல வெறுக்கும் நேரத்தில் மட்டும் விலகி வந்துவிட்டு திரும்பவும் அவர்களிடத்துல போய் நீங்க என்ன செய்யணும்?
நல்ல நன்மையான காரியங்களை செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். எனவே தபுர்ருல் வாலிதைன் என்கிறது முஸ்லிமான பெற்றோர்களுக்கு மட்டும் கிடையாது, வைரு முஸ்லிமுக்கும் தான், முஸ்லிம் அல்லாத தாய் தந்தையர்களுக்கும் நாம் பணிவிடை செய்ய வேண்டும் என்கிறத நீங்க மனதுல ஊன்றியாக வைத்து கொள்ள வேண்டும். ஆனால் ஒரு விடயத்தை விளங்கிக் கொள்ளுங்க, இப்படி தபுர்ருல் வாலிதைன் பெற்றோர்களுக்கு வழிபடுறது என்று வார நேரத்துல நான் இதுக்கு முன்னாடி சொன்னது போன்று அவர்கள் காவிராக இருக்கிற நேரத்தில் நீங்க முஸ்லீமா இருக்கும்போது உங்களை அவர்களுடைய மார்க்கத்தின் அவர்களுடைய மதத்தின் பக்கம் அவர்கள் உங்களை வலுக்கட்டாயப்படுத்தினார்கள் என்றால் ஒருபோதும் நீங்கள் உங்களுடைய இலாகை உங்களுடைய இந்த கலிமாவை விட்டு விடக்கூடாது. உதாரணத்துக்காக உங்களுடைய தாய் உங்களிடத்தில் நீங்கள் இந்த மார்க்கத்தை விட்டு விடுங்கள், நீங்கள் இந்த முஹம்மதுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுடைய ரப்புல் ஆலமீன் இவர்களுடைய இந்த மார்க்கம் இந்த இஸ்லாத்தை நீங்கள் விட்டு விட வேண்டும், நீ காஃபிராக இருக்கணும், என் கூட நீ இந்த சிலைகளையும் இந்த கல்லுகளையும் இந்த படங்களையும் வணங்கிக்கிட்டு நீ இருக்க வேண்டும் என்று அவர்கள் உங்களை வற்புறுத்தினால், அல்லது நீங்கள் அவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய பாசம், நீங்கள் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய நேசம், நீங்கள் அவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த அன்பு ஹுப், இதன் காரணத்தை வைத்து கொண்டு அவர்கள் நான் சாப்பிட மாட்டேன், தின்ன மாட்டேன், கொடுக்க மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன், எதுவரை நீ இந்த இஸ்லாத்தை விடும் வரை என்று அவர்கள் கூறினால் ஒருபோதும் நீங்கள் இந்த இஸ்லாத்தை விட்டுவிடக்கூடாது. ஒருபோதும் நீங்கள் இந்த இஸ்லாத்தை விட்டுவிடக்கூடாது. கடைசி மூச்சு இருக்கும் வரைக்கும் குல் ஹுவல்லாஹு அஹது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்கிற இந்த கலிமாவுடன் கடைசி வரைக்கும் இருக்கணும், கடைசி வரைக்கும் வாழ்ந்து மௌத்தாகணும். அவர்களுக்காக இந்த கலிமாவை ஒருபோதுமே விட்டு கொடுக்க கூடாது. இதற்கு பெரிய ஒரு ஆதாரம் தான் சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆதாரம். சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்திற்கு வாரத்திற்கு முன்னாடி அவர்களுடைய தாய்க்கு ரொம்ப பணிவிடை செஞ்சாங்க, ரொம்ப நன்மையான காரியங்கள் செய்யக்கூடியவராக சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுங்க ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்பேற்பட்ட தாயாக அப்பேற்பட்ட ஒரு பெரிய ஒரு ஹப்பு வச்சிருந்தாங்க தாய் மீது. தாய்க்கு சாப்பாடு ஊட்டி விடுறது, தாய்க்குரிய பணிவிடைகள் எல்லாத்தையும் செய்து கொள்றது போன்ற எல்லா விடயங்களையும் சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்படி செய்யற நேரத்துல ஒரு புதிய இஸ்லாம், ஒரு புதிய தீன் தோன்றுகின்றது, ஒரு புதிய மார்க்கம் தோன்றுகின்றது. யார் கொண்டு வாரா? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உள்ளத்திலிருந்து நேசத்தோடு உங்களோட அன்பை வெளிப்படுத்தி சொல்லுங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த பிரச்சாரம் சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெரிய வருகிறது. அதுவரைக்கும் சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காஃபிர் தான். அது வரைக்கும் இந்த பிரச்சாரம் வாரத்துக்கு வரைக்கும் காஃபிரா இருக்கிறாங்க, அதே போல தாயும் காஃபிரா இருக்கிறாங்க. அப்போது வரைக்கும் தாயினுடன் அவ்வளவு நெருக்கமா பாசமா இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஏகத்துவ பிரச்சாரம் வந்ததற்கு பின்னாடி சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கிறார்கள். ஏற்றதற்கு பின்னாடி அன்போடும் நேசத்தோடும் பாசத்தோடும் அழகான ஒரு மென்மையான மிக கூடிய பாசத்தோடும் இருந்த தாய் அந்த நேரத்தில் சொல்கிறாள், சாதே நீ இந்த முஹம்மதுடைய மார்க்கத்தை ஏற்றுவிட்டாயா? அப்படி என்றால் நினைவில் எடுத்துக்கொள், இந்த வீட்டில் இருந்து கொண்டு சொன்னார்கள், ஒரு வீட்டில் இருந்து கொண்டு இந்த இடத்தை விட்டு நான் நகுர மாட்டேன், நான் சாப்பிட மாட்டேன், தின்ன மாட்டேன், குடிக்க மாட்டேன், எதுவுமே செய்ய மாட்டேன், நான் இந்த இடத்துல இருந்து செத்து போய்விடுவேன், எதுவரை நீ அவருடைய அந்த மார்க்கத்தை விட்டுவிட்டு என்னுடைய மார்க்கத்தில் வர வேண்டும் என்றும் அதுவரை என்று சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அவர்களுடைய தாய் சொன்னார்கள். ஆனால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசத்தை உள்ளத்தில் பூண்டிக் கொண்டவர்கள், அல்லாஹுடைய நேசத்தை எல்லாத்துக்கும் மேல் அல்லாஹுடைய நேசத்தை உள்ளத்தில் பூண்டிக் கொண்டவர்கள் அவர்கள் சொன்னார்கள், தாய் நான் விடமாட்டேன், என்ன வேணா செய்து கொள்ள அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தாயை விட்டுட்டு போயிட்டாங்க. சிறிது காலம் கழித்து ஒரு 3 நாள் கழித்ததற்கு பின்னாடி அந்த இடத்திற்கு வந்து பார்க்கிறார்கள், தன்னுடைய வீட்டில் தாய் இருக்கிறார்களா என்று வந்து பார்க்கிறார்கள். சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாய்
அந்த இடத்தில் சாப்பிடவில்லை, தண்ணி குடிக்கவில்லை, இருந்த இடத்தில் இருந்து கொண்டு தன்னை மாய்த்து கொண்டு இருக்கிறார்கள். இதை பார்த்தால் இந்த இடத்தில் நீங்கள் இருந்தால், உங்களுடைய தாய் இந்த இடத்தில் இருந்தால், நீங்களும் நாங்களும் என்ன முடிவெடுப்போம்? இஸ்லாமா, தீனா, முஹம்மதா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூக்கி போட்டுவிட்டு தாயை அல்லவா பார்க்க போவோம். ஆனால் ஈமான்ல உறுதி பூண்டவர்கள், ஈமான்ல சுவையை கன்றவர்கள், அவர்கள் அந்த ஈமானுடைய சுவையின் காரணமாக, அல்லாஹ்வில இருந்த தவக்கல் காரணமாக அவர்கள் சொன்னார்கள், யா தாயை யா உம்மா, இது போன்ற அல்லாஹ் உனக்கு 100 உயிரை கொடுத்து அந்த 100 உயிரை எடுக்கும்படி வைத்து இந்த கலிமாவை விட சொன்னாலும் நான் விடமாட்டேன் என்று சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். 1000 தாய் வந்து அந்த இடத்துல செத்து போனாலும் பரவாயில்ல, இந்த மார்க்கத்தை விட மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஈமான் தான் நம்ம இடத்துல இருக்க வேண்டும். இது ஒரு தெளிவுக்காக இன்ஷா அல்லாஹ் நான் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறேன். எனவே தாய் தந்தையர்கள் மார்க்கத்தை விடணும் என்று உங்களை வற்புறுத்தி நீங்க சொன்னா, காஃபிரா இருந்து இல்ல முஸ்லிமா இருந்தே நீ இந்த சிறுக்கு செய், சிலை வணக்கத்துக்கு போ, நெல்லடியார்கள் இடத்துல போய் அவங்கள்ட்ட சுஜுது செஞ்சு அவங்கள்ட்ட இதை கேளு அதை கேளு என்று சொல்கிற நிலைமை ஏற்பட்டால் நீங்கள் அதை ஏற்கக்கூடாது. ஆனால் அவர்கள் காஃபிராக இருக்கிற நிலையில் தபுருல் வாலிதைனி ஒயின் கான கைருல் முஸ்லிமின், தபுருல் வாலிதைன் அவர்களுக்கும் நாம் செய்ய வேண்டும். நல்ல விடயங்களை அவர்களிடத்துல போய் சொல்றது, நம்மள்கிட்ட பணம் இருந்தால் அவர்களுக்கு கொடுத்து கொள்கிறது, அவர்களிடத்தில் ஏதாவது நல்ல காரியங்கள் நம்மட வீட்டில் நடக்கும்போது நம்மட இடத்துல நாம் பண்ணும்போது அவர்களுக்கு கொண்டு போய் கொடுக்கிறது, அல்லது அவர்களையே நம்மளை வீட்டில் வைத்து கொண்டு அவர்களுக்கு நன்மையான பணிவிடைகளை செய்து கொள்கிறது என்ற பல விடயங்களை நாம் செய்து கொள்ளலாம். அதற்கான ஆதாரமா ரவாவுல் புகாரி ஓ முஸ்லிம் முத்தஃபக்குன் அலைஹி என்று வரக்கூடிய, அதாவது புகாரி முஸ்லிம் 2 இமாம்களும் சேர்ந்து அறிவிக்கக்கூடிய ஹதீஸா வரக்கூடிய ஒரு ஹதீஸை நாம பார்க்கிறோம். அன் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, அதாவது அன் அஸ்மா பின்த் அபி பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு قالت قدمت علي أمي وهي مشركة في عهد رسول الله صلى الله عليه وسلم فاستفتيت رسول الله صلى الله عليه وسلم قلت وهي راغبة أفأصل أمي قال نعم சில்லி உம்மிக் அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சிலி உம்மிக் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அதாவது அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மகள் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல வந்து கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், எனது தாய் வஹிய முஷ்ரிக், காஃபிராக இணை வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த நிலையில அவங்க வந்து என்னிடத்துல அவர்களுடைய சில தேவைகளை கேட்குறாங்க, பணம் அந்த மாதிரியான தேவைகளை கேட்கிறார்கள். அதனுடைய சட்டம் என்ன, நான் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா என்று. ஃபாசில் உம்மி, அவர்கள் என்னுடைய சொத்துல இருந்து சிலதை கேட்குறாங்க, நான் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல கேட்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாம் சில்லி உம்மிக், சிலி உம்மிக்குன்னாங்க. அதாவது நீங்கள் உங்களுடைய தாய்க்கு உங்களுடைய செல்வத்திலிருந்து நீங்கள் உதவுங்க, கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. எனவே காஃபிரான நிலையில் தன்னுடைய தாய் இருக்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீங்கள் நன்மையை செய்யுங்க, அவர்களுக்கு உங்களுடைய சொத்துலேருந்து செல்வம் கொடுக்கறதுக்கான சொத்து செல்வம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னு சொன்னால் அதையும் சேர்த்து அவர்களுக்கு கொடுத்து விடுங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. எனவே இதுதான் இன்னைக்கு பாடத்தினுடைய சுருக்கமாக இருக்கிறது, போன பாடத்தினுடைய தொடர். ஓகேங்களா? அப்போ ஒரு அஹ்லாக்கு, ஒரு பெண்ணிடத்துல இருக்கக்கூடிய அஹ்லாக்குகளில் தபுருல் வாலிதைன் முக்கியமானது உண்டு. அதில் கொஞ்சம் விளக்கமாக தபுருல் வாலிதைனி இன்கான கைர் முஸ்லிம், தபுருல் வாலிதைன் கைர் முஸ்லிம், அதாவது முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் முஸ்லிம் அல்லாத தாய் தந்தையர்களுக்கும் பணிவிடை செய்கிறது என்கிறது ஒரு முஸ்லிமான பெண்மணிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு அஹ்லாக்கா நட்பண்பா இருக்கு. அந்த வகையில் நம்மளுடைய தாய் ஒரு முஸ்லிம் அல்லாத தாயாக இருக்கிறாள், நம்மளுடைய தகப்பன் முஸ்லிம் அல்லாத தகப்பனாக இருக்கும் நேரத்தில் அவர்களுக்கு பணிவிடை செய்கிறது என்கிறது நம்மளுடைய அஹ்லாக்குள்ள ஒன்றாக இருக்கு. எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அஹ்லாக்கை பேணி நடப்பதற்கு நம்மளுடைய வாழ்க்கையில அதை கொண்டு வந்து பெரிய ஒரு அமலை செய்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை பொருத்தத்தை அடைவதற்கு எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் இந்த இடத்தில் இந்த ஆடியோவை கேட்பதற்கு, இந்த பதிவை படிப்பதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள் புரிந்தானோ அதுபோன்ற ஒரு சபையை மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கிற உயர்தரமான சொர்க்கத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒன்று கூட்டுவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.